இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அண்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வரும். எந்த ஒரு பர்சனுக்கும் அவரோட உரிமையை வந்து பறிக்க முடியாது எக்ஸப்ட் பை த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்றத நம்ம ஜாப்பனீஸ்லேருந்து எடுத்தோம், ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம். அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, இன்னொன்று வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லானா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்போ ஒரு தனி மனிதரோட சுதந்திரத்தை பறிக்கிறோம் அப்படின்னா ஒரு லா வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும், ஓகேங்களா? ஒரு லா வந்து இருக்கணும். அந்த லா வந்து ஒரு வேலிட் லாவாக வந்து இருக்கணும். அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த லாவை வந்து இப்போ சில லாஸை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லிடுவாங்கல்ல, அப்படி இல்லாமல் அது வந்து ஒரு வேலிட் லாவாக வந்து இருக்கணும். இது செகண்டு. தேர்டு வந்து அந்த லாவில் சொல்லப்பட்டிருக்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஒருத்தரை வந்து நீங்கள் அவரோட பர்சனல் லிபர்ட்டியை வந்து பறிச்சிருக்கணும். அதில் சொல்லப்படாத வேஸில் வந்து நீங்கள் வந்து செயல்பட்டு அவரோட பர்சனல் லிபர்ட்டியை பறிச்சிருக்கக்கூடாது. அப்போ 3 விஷயங்கள் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவில் வந்து சொல்கிறாங்க. ஒன்று, லா இருக்கணும், அது ஃபஸ்ட்டு. செகண்டு, அந்த லா வந்து வேலிட் லாவாக இருக்கணும், இது செகண்டு. தேர்டு, அந்த லாவில் சொல்லியிருக்க ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒரு பர்சனோட, ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் லிபர்ட்டியை வந்து நீங்கள் வந்து பறிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஆனால் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். நான் முன்னாடியே சொன்ன 3 பாயிண்ட்டு, ஒரு லா இருக்கணும், அந்த லா வந்து வேலிடாக இருக்கணும், அந்த லாவில் சொல்லிக்கப்பட்டிருக்க ப்ரொசீஜர்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி தான் ஒருத்தரோட இப்போ அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவரோட பர்சனல் லிபர்ட்டியை பறிக்கிறதா இருந்தாலும் சரி, அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இது யாருக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடக்ஷன் தருது? அதாவது இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா வந்து ஒன்லி அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ஆர்பிட்டரியாக செயல்படுறாங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் ப்ரொடக்ஷன் தருது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கலெக்டரோ இல்லை ஒரு போலீஸோ, இவங்களாம் வந்து யார், ஸ்டேட்டுக்கு கீழே இருக்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இப்போ இவங்க தான் ஒரு லா இருந்துச்சு அப்படின்னா சட்டப்படி உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம், சட்டப்படி உங்களை வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. அது மூலியமாக என்னோட பர்சனல் லிபர்ட்டி வந்து போகுது. அப்போ அந்த லா இருக்குதான்னு மட்டும்தான் கோர்ட் வந்து செக் பண்ணும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாக்கு கீழே. அப்போ யாருக்கு அகெயின்ஸ்டாக இது வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் தருது அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ஆர்பிட்டரியாக செயல்படாமல் இருக்கணுன்றது தான் இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவோட நோக்கம். அதாவது ஒரு லாவே இல்லாமல் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியாது, லா இருந்துச்சு அப்படின்னா அரெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அந்த லா எந்த நோக்கத்தோட கொண்டு வந்தாங்க, ஒருத்தரோட பர்சனல் லிபர்ட்டியை பறிக்கணுன்ற நோக்கத்துக்காண்டி தான் கொண்டு வந்தாங்களான்றதை செக் பண்ண மாட்டாங்க. எது கீழே? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா கீழே. அதனால ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா வந்து யாருக்கு அகெயின்ஸ்டாக நமக்கு ப்ரொடக்ஷனை தருது? எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர்பிட்டரியாக செயல்படுறதுக்கு அகெயின்ஸ்டாக நமக்கு ப்ரொடக்ஷனை தருது. ஆனால் அந்த லா கொண்டு வராங்கள லெஜிஸ்லேச்சர், அந்த லெஜிஸ்லேச்சர் ஆர்பிட்டரியாக செயல்பட்டுருக்கலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்களோட பர்சனல் லிபர்ட்டியை பறிக்கணுன்னே அந்த லாவை கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் அதுக்கு நமக்கு ப்ரொடக்ஷன் தருதா? தரல. ஆனால் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லா எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகுது. அந்த லா வந்து உண்மையாகவே ஒரு பர்சனல் லிபர்ட்டியை பறிக்கிறதுக்காண்டி தான் கொண்டு வரப்பட்டதா, அந்த லாவோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து வேலிட் பண்ண போகுது. அப்போ அதை தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு அகெயின்ஸ்டாகவும் ப்ரொடக்ஷன் தருது, அதே மாதிரி லெஜிஸ்லேச்சருக்கு அகெயின்ஸ்டாகவும் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு தருது. ஆனால் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர்பிட்டரியாக செயல்படக்கூடாது அப்படின்றதுக்காண்டி மட்டும்தான் தருது. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்றது ஒரு அமெரிக்கன் கான்செப்ட். நான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா வந்து முன்னாடியே சொன்னேன், இது வந்து ஜாப்பனீஸ்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கேசஸ் எக்ஸாம்பிள். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அண்ட் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, இது ரெண்டுத்துக்குமே ஒரு கேஸ் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். இப்போ ஏகே கோபாலன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950. இதில் வந்து ஏகே கோபாலன் அவரை வந்து ப்ரிவென்டிவ் டிடெக்ஷன் ஆக்ட் கீழே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து அவர் வந்து கேஸ் போட்டிருப்பார், இதனால என்னோட பர்சனல் லிபர்ட்டி வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருப்பாரு. அதே மாதிரி ஆர்டிகல் 14, 19 கீழே இருக்க ஃப்ரீடம்லாம் எனக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருப்பாரு. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா,
அதாவது ப்ரிவென்டிவ் டிடெக்ஷன் ஒரு ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்ட் கீழே தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த ஆக்ட் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இப்போ நான் சொன்னல ஒரு ஆக்ட் இருந்துச்சு, அதுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் செக் பண்ணாங்கன்னா இது எது கீழே வரும்? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. அப்போ சுப்ரீம் கோர்ட் 1950 எதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம்ல 1976, அதுவும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா தான். இன்னொரு கேஸு அங்கே அந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணல, ஆனால் நான் சொல்கிறேன். மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1978. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேனகா காந்தியோட பாஸ்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் ஏன் சப்மிட் பண்ண சொன்னோம், வந்து ஆஜராக சொன்னோம்னு சொல்லிட்டு ரீசனே சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து கோர்ட்டுக்கு போவாங்க. அதனால் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்போ வந்து எந்த ஒரு லாவுமே அப்படி சொல்லலை, நீங்கள் எப்படி ரீசனே சொல்லாமல் அவங்க பாஸ்போர்ட்டை வந்து முடக்குவீங்க, ஏன் அவங்கள வந்து அப்பியர் ஆக சொன்னீங்க, அந்த ரீசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து ஏன் என்ன லாவை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவை வந்து ஃபாலோ பண்ணல. அப்போ நம்ம எதுலேருந்து எது வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னா 1950 ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவை மட்டும்தான் ஃபாலோ பண்ணோம். டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை வந்து ஃபாலோ பண்ணலை. ஏகே கோபாலனோட அரெஸ்ட்டை வந்து வேலிட்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கேருந்து மேனகா காந்தி கேஸ்க்கு வரும்போது டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவுக்கு நம்ம மாறிட்டோம். ஓகேங்களா? ஆனால் நம்ம ஆர்டிகல் 21 ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா தான் சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம இப்போ எதையும் ஃபாலோ பண்ணுறோம், டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.